தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் பிராந்திய போக்குவரத்து அலுவலகம் மதுரைக்கு வரவேற்கிறோம். இந்த மாருதி சுசுகி நிறுவனத்தின் CSR திட்டத்தின் கீழ் முழுமையாக தானியங்கியாக்கப்பட்டுள்ளது. இந்த தானியங்கி தேர்வு முறை LMV மற்றும் இருசக்கர வாகன ஓட்டுநர் தேர்வுகளை வேகமாகவும் வெளிப்படையாகவும் நம்பகமாகவும் நடத்துகிறது. இந்த வீடியோவில் முழுமையான ஓட்டுநர் தேர்வு செயல்முறையை விளக்குகிறோம். RTO மையத்திற்கு வருவதற்கு முன் அனைத்து விண்ணப்பதாரர்களும் சாரதி போர்ட்டலில் பதிவு செய்து தேர்வு தேதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்ய வேண்டும். தேர்வு நாளில் தேவையான அனைத்து ஆவணங்களையும் வாகனத்தையும் கொண்டு நேரத்தில் வர வேண்டும். RTO அதிகாரி ஆவணங்களை சரிபார்த்து தேர்விற்கு பதிவு செய்வார். பின்னர் தானியங்கி தேர்வை தொடங்க ஒரு டோக்கன் எண் வழங்கப்படும். தானியங்கி மதிப்பீடு, கட்டாய அளவுகோல்கள், தேர்ச்சி தோல்வி கட்டாயமற்ற அளவுகோல்கள், மதிப்பெண்கள் அடிப்படையில் LMV ஓட்டுநர் தேர்வு. LMV தேர்வு தொடக்க இடத்தில் வாகனத்தின் கதவிற்கு RFID சாதனம் பொருத்தப்படும். விண்ணப்பதாரர் RFID ரீடருக்கு முன்பாக நின்று முக அடையாள கேமராவை பார்க்க வேண்டும். தேர்வு முழுவதும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம். முகம் பதிவு செய்யப்பட்ட பிறகே தேர்வு தொடங்கும். முகம் பதிவு செய்யப்பட்டதும் சிக்னல் பச்சையாக மாறி தடுப்பு திறக்கப்படும். முகம் பதிவு செய்யப்படாவிட்டால் தேர்வு தொடங்காது. LMV தேர்வு ட்ராக் தேர்வுடன் தொடங்குகிறது. சரியான ஓட்டுநர் பாதையை பின்பற்ற வேண்டும். கருப்புகளை தாக்குதல், ரிவர்ஸ் அல்லது நிறுத்தம் அனுமதிக்கப்படாது. இந்த தேர்வின் நேர வரம்பு 150 வினாடிகள். அடுத்த தேர்வு B ட்ராக் ஆகும். வாகனத்தை பார்க்கிங் பெட்டியை தாண்டி கொண்டு சென்று பின்னர் சரியான முறையில் ரிவர்ஸ் பார்க்கிங் செய்ய வேண்டும். இந்த தேர்வின் போது சரியான பாதையை பின்பற்ற வேண்டும். கருப்புகளை தொடக்கூடாது, நிறுத்தங்களை தவிர்க்க வேண்டும். அதிகபட்சம் 3 ரிவர்ஸ் முயற்சிகள் மட்டுமே அனுமதி. இந்த தேர்வு 120 வினாடிகளில் முடிக்க வேண்டும். இந்த தேர்வு சரிவில் வாகன கட்டுப்பாட்டை சோதிக்கிறது. வாகனம் குறிக்கப்பட்ட 2 கோடுகளுக்கு நடுவில் துல்லியமாக நிறுத்தப்பட வேண்டும். சிக்னல் பச்சையாக மாறியதும் பின்னோக்கி செல்லாமல் முன்னே நகர வேண்டும். அதிகபட்ச நேரம் 90 வினாடிகள். இங்கு மீண்டும் முக அடையாள சரிபார்ப்பு நடைபெறும். இங்கு போக்குவரத்து விதிகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை முறை சோதிக்கும். ஓட்டுநர் ஜன்னலை இறக்கி முக அடையாள கேமராவை பார்க்க வேண்டும். வாகனம் ஸ்டாப் லைனுக்கு முன் குறைந்தது 5 வினாடிகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். வாகனத்தின் எந்த பகுதியும் ஸ்டாப் லைனை தொடவோ கடக்கவோ கூடாது. அனைத்து கட்டங்களும் முடிந்த பின் இறுதி இடத்தில் RFID சாதனம் அகற்றப்படும். LMV தேர்வு நிறைவடைகிறது. தேர்வு முடிவு பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும். தோல்வியடைந்தால் 1 வாரத்திற்கு பின் சாரதி போர்ட்டலில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். இருசக்கர வாகன தேர்வு. இருசக்கர தேர்விற்கு ஹெல்மெட் அணிவது கட்டாயம். ஹெல்மெட் இல்லாமல் தேர்வு அனுமதிக்கப்படாது. தேர்வு தொடங்குவதற்கு முன் ஓட்டுநரின் முகம் அடையாள சரிபார்ப்பிற்காக பதிவு செய்யப்படும். கால் தரையில் வைக்காமல் மற்றும் கருப்புகளை தொடாமல் பாதையை முடிக்க வேண்டும். சமநிலை இழந்தால் அல்லது பாதையிலிருந்து விலகினால் தோல்வி ஏற்படலாம். தேர்வு முடிவு பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும். தோல்வியடைந்தால் 1 வாரத்திற்கு பின் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். பாதுகாப்பாக ஓட்டுங்கள். போக்குவரத்து விதிகளை பின்பற்றுங்கள். உங்கள் ஓட்டுநர் தேர்விற்கு வாழ்த்துகள்.